இந்த தங்கமயிலும் மீனா ஆஃபீஸ்ல போய் பார்த்து, "என்ன மீனா என் வாழ்க்கை இப்படி ஆயிப்போச்சே! நானும் மாமாவும் ஒண்ணும் சேர மாட்டோமாங்க" அப்படின்றாங்க. அதுக்கு வாய்ப்பே இல்ல. அது எது நடக்கும் நான் சொல்ல முடியாது. எல்லாத்தையும் காலத்தினோட கட்டாயத்துல இருக்கு. நீங்க அந்த வேலை கொடுமைலாம் பண்ணியிருக்கீங்க. தப்பான வேலை செஞ்சிருக்கீங்க. பொய்க்கு மேல பொய். எவ்வளோ பொய் பேசுவீங்க? கொஞ்சமாச்சும் யோசிச்சீங்களா? எவ்வளோ பொய் பேசி உங்க அம்மா உங்களுக்கு கல்யாணம் பண்ணி வச்சாங்க. ஏதோ ஒரு பொய் சொல்லி கல்யாணம் பண்ணான்னு தெரியல. எல்லா தப்பும் நீங்க பண்ணிட்டு, ஒத்த குடும்பத்தையும் நீங்க ஃபுல்லா ஜெயில்ல வச்சிருக்கீங்க. அது எவ்வளோ பெரிய தப்பு தெரியுமா? இதனால இந்த குடும்பமே ஒடிஞ்சு போச்சு. நீங்க மட்டும் நல்லா சந்தோஷமா இருக்கீங்க. உங்களுக்கு உங்க வாழ்க்கை முக்கியம். நீங்க சந்தோஷமா இருக்கணும். மத்தவங்க வேணா எப்படி போணும். இதனால யாருக்கும் ராவு பகல்ல தூக்கம் இல்ல, மன உளைச்சல் எல்லாரும் எவ்வளோ கஷ்டப்பட்டு தெரியுமா? அரசு என்னங்க பண்ணா? நீங்க பண்ண தப்புக்கு அந்த ஒத்த குடும்பம் வயசு புள்ள ராஜி என்ன பண்ணா? அவங்களுக்கு தான் தலையெழுத்தா போய் ஜெயில்ல நிக்கணுன்ட்டுட்டாங்க. தப்பு தான் மீனா என்ன மன்னிச்சிடு. எனக்கு புத்திக்கு தெரியுது. அது எனக்கு எதுவும் புரியல. அம்மா சொன்னா ஆட்டுக்குடி சொன்ன கதையெல்லாம் பேசாதக்கா. உங்க வாழ்க்கை நீங்க தான் தீர்மானிக்கணும். இப்ப சொன்னத மட்டும் வாழ்க்கை ஒண்ணு சேர்ந்துட்டீங்களா? நீயும் மாமாவும் ஒண்ணு சேர்ந்துட்டீங்களா? அதெல்லாம் நான் தெரியாது. அவங்க என்ன நினைப்பாங்க, என்ன நினைப்பாங்கலாம் எனக்கு தெரியாது. உங்க வாழ்க்கை நீங்க 2 பேரும் ஒண்ணு சேருங்க. நான் உத்தரவாதம்லாம் குடுக்க மாட்டேன். நீ அமைதியா இருங்கன்னு தான் நான் சொல்லிட்டு வந்தேன். என் பேச்சு நீங்க கேட்டீங்களா? உங்க அம்மா பேச்சு கேட்டுன்னு எவ்ளோ பொய் சொன்னீங்க. நகை நீங்க வந்து 80 பவுன் ஒரிஜினல் போட்டீங்களா? போட்டதெல்லாம் கவரிங். அந்த நேரத்துலயாச்சும் நீங்க போலீஸ் ஸ்டேஷன் சொல்லியிருக்கலாம்ல. அப்ப கூட கல்லூரி மங்கமா தான் நின்னுட்டு இருந்தீங்க. எல்லா தப்பும் நீங்களே பண்ணிட்டு உங்களுக்கு எல்லாமே நல்லது நடக்கணும். எப்படிக்கா? எப்படி நீங்க நினைக்கிறேன் எனக்கு ஒண்ணும் புரியல. தயவு செஞ்சு நீங்க கிளம்புங்க. தயவு செஞ்சு என் ஃபோன் மட்டும் எடு மீனா. நான் ஃபோன்லாம் எடுக்கிறேன். ஆனா வந்து உங்க வாழ்க்கைக்கு நான் உத்தரவாதம் குடுக்க முடியாது. அது காலத்தின் கட்டாயம் தான். நீங்க வாய வச்சுக்கிட்டு சும்மா இருங்க. கோர்ட்டு கேஸுன்னு தேவையில்லாம பிரச்சனை பண்ணிட்டு இருக்காத. உங்க அம்மாவுக்கு புத்திமதி நீங்க சொல்லுங்கன்னு சொல்லிட்டு அறிவுரை சொல்றாங்க மீனா. ஒரு பக்கம் ராஜி வந்து போலீஸ்க்கு, ஐபிஎஸ்க்கு படிக்கணும்னு சொல்லிட்டு மெட்ராஸ்ல வந்து 2 நாள் ஸ்டே பண்ணுன்னு சொல்லியிருக்காங்க. அது 1,00,000 பணமும் தேவைப்படுதுன்றாங்க. அப்பா, அம்மா கிட்ட சொல்றாங்க. அம்மா ஓகே சொல்லிடுறாங்க. அப்பா என்ன சொன்னாலும் பயந்துட்டே இருப்பாரு கதிர். ராஜி சொல்லிடுறா. உடனே அதுக்கு என்னப்பா போயிட்டு வாங்கன்னு சொல்றேன். எல்லாமே ஷாக்கா என்னது மனுஷன் வந்து எதனா ஒரு குறை சொல்லுவாரு பார்த்தா எதுவுமே சொல்லியே கார்ல போறேன்னு சொன்ன கதிர் வேணாப்பா சேஃப்டி இருக்காது. 2 பேரும் போறீங்க பஸ்ல போங்கன்றாங்க. இல்ல ஃப்ரெண்ட்ஸு கூட வராங்கன்னு சரிப்பா உஷாரா பத்திரமா போயிட்டு வாங்கன்ட்டு நம்ம பாண்டியன் என்ன சொல்றாரு. எவ்வளோ முயற்சி பண்ணி பார்க்குறாங்க நம்ம கோமதி பாண்டியன்கிட்ட பேசணும்னு. அவர் வந்து பேசுற ஐடியாவே இல்ல. கதிர் வந்து அம்மாவுக்கு சமாதானப்படுத்துறேன். அம்மா நான் ஊர்ல இருந்து வரத்துக்குள்ள நீ அப்பா பேசியிருப்பீங்க. அதே யோசனை பண்ணிக்காத நல்லா சாப்பிடுமா நல்லா தூங்குமா அப்படின்னு சொல்றாங்க.